நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் Hello cuties, வணக்கம் and welcome to the new episode of Today Sunday Jam. Sunday Jamனா என்ன? JAM, Jesus and me, இயேசுவும் நானும். அவருக்குல்ல? ஆமாம், இயேசுவையும் நம்மையும் இன்னும் நெருங்க இணைக்கிற நிகழ்ச்சி தான் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி. ஜாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம், இயேசுவும் ரொம்ப பிடிக்கும்ல? அதனால தான் நீங்கள் சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருங்க. நான் முதலே சொல்லியிருக்கிறேன், மறந்துடாதீங்க. ஏன்னா தோணாலும் விட்டுறாதீங்க. ஓகேயா? இன்றைக்கி இல்லாட்டாலும் இன்னொரு நாள் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி இந்த மாதம் நம்ம என்ன தலைப்பை பார்த்துட்ருக்குறோம்? கரெக்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், ஜபம். ஜபத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜபத்தை குறித்து பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம துதித்து ஜபம், ஆண்டவர் எப்படி துதிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம அநேக காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்களாம் ஜெபம் பண்ணுவீங்களா? தனியாக ஜெபம் பண்ணுவீங்களா? குடும்ப ஜெபம் பண்ணுவீங்க, அப்படி சர்ச்சில் ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுறீங்களா? குட்டி பிள்ளைய, குட்டி தம்பி, நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணணும். சாமுவேல் ஆண்டோட பேசினார்ல, கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். அவர் குட்டி பிள்ளை தானே. நீ குட்டி பிள்ளையாக இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண தெரியலன்னா அப்பா அம்மாட்ட கேளு, சண்டே ஸ்கூல் அக்காட்ட கேளு, நம்ம ஐயாட்ட கேளு, உனக்கு சொல்லி தருவாங்க. ஜெபிக்க மறக்கக்கூடாது. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் பாட்டு படிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் பழைய பாட்டுகளே படிச்சுட்டு இருந்தோம்ல, இந்த வாரம் உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டு, ப்ரேயரை பற்றின ஒரு பாட்டு, இப்போ தான் நீ படிச்சுட்டு வந்த ஒரு பாட்டு. கண்டுபிடிக்க பார்க்கலாம் என்ன பாட்டாக இருக்கும். என்னடா அண்ணன் இன்னைக்கு முதல்ல எடுத்தோடனே கேள்வி கேட்குறாங்க, இதா குவிஸ் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை, இந்த தடவை பிபிஎஸ் போனீங்களா? நம்ம திருநெல்வேலி அத்தியாசாயத்துலேருந்து அன்பே பெரியது அப்படிங்கிற தலைப்பில் பிபிஎஸ் நடந்தது. நீங்களாம் போயிட்டு வந்திருப்பீங்கல்ல? ஆமாம், அதில் ஜபத்தை பற்றி ஒரு பாட்டு இருந்தது. கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டுபிடிக்கலையா? என்னப்பா நீங்கள் ஒழுங்காகவே படிக்கலாப்போ பிபிஎஸ்சில். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த பாட்டு நீங்கள் கற்றுக்கொள்ள உங்களுக்கு சொல்லித்தரேன். யார் வரா தெரியுமா? ஷைலாக்கா வராங்க. ஷைலாக்கா வெல்கம் பண்ணிடுவோமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பாட்டு பாடலாமா? இது வந்து தெரிஞ்ச பாட்டாக இருந்தால் ஓகே, தெரியாதவங்க கற்றுக்கோங்க, தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து படி. இது ஒரு விபிஎஸ் பாட்டு தான். ஓகேயா? பாட்டு பாடலாமா? ஹலோ தம்பி, சுகம் தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? வேதம் வாசித்து ஜெபித்திடுவாய். ஹலோ தங்கை, சுகம் தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் இந்த பாட்டு? ஈஸியாக இருக்கும் அப்படி தானே? எல்லாமே நிறைய லைன்ஸ் இது ரிப்பீட் ஆகுது. நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம்ல? ஓகே, அக்கா ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் படிக்கிறேன், எனக்கு பையனை கவனிக்கிறேன். ஓகேயா? ஹலோ தம்பி, சுகம் தானா?
இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? வேதம் வாசித்து ஜெபித்திடுவாய். என்னோட சேர்ந்து படிக்கீங்களா எல்லாரும்? ஹலோ தம்பி சுகம் தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? வேதம் வாசித்து ஜெபித்திடுவாய். சூப்பராக படிச்சிட்டிங்களே. இனிமேல் அடுத்த 4 லைன்ஸும் இதே மாதிரி தான், லாஸ்ட் லைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேயா? ஹலோ தங்கை சுகம் தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? சூப்பராக படிச்சிட்டிங்களே. ஓகே, இப்போ அக்கா ஆக்ஷன் பண்ணட்டுமா? கவனிக்கிங்களா? நீங்கள் பாட்டு படிங்க, அக்கா ஆக்ஷன் பண்ணுறேன். சரியா? ஹலோ தம்பி சுகம் தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? வேதம் வாசித்து ஜெபித்திடுவாய். ஹலோ தங்கை சுகம் தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஓகே, சூப்பராக கற்றுக்கிட்டீங்களே. இன்னொரு டைம் என்னோட சேர்ந்து எல்லாரும் ஆக்ஷன் பண்ணுறீங்களா? ஆக்ஷனோட பாட்டும் படிக்கணும் இல்லையா? எல்லாரும் எந்திரிச்சுக்கலாமா? ஓகே குட்டீஸ். ஹலோ தம்பி சுகம் தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? வேதம் வாசித்து ஜெபித்திடுவாய். ஹலோ தங்கை சுகம் தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக படிச்சிட்டீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய். என்ன அழகாக பாடிட்டீங்க. சூப்பர் 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 சூப்பர். உங்கள் எல்லாருக்கும் விபிஎஸ் கைத்தறி கொடுக்கட்டுமா அண்ணே? வெரி குட் வெரி குட் வெரி குட். விபிஎஸ் நல்லா சிறப்பாக படிச்சிருப்பீங்க. நிறைய வசனம் படிச்சிருப்பீங்க, நிறைய பாட்டு படிச்சிருப்பீங்க, நிறைய கதை கேட்டிருப்பீங்க. அப்புறம் அந்த மிஷினரி ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருக்கீங்கல்ல. ஆமாம், அதெல்லாம் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அன்பே பெரியது. வெரி குட் வெரி குட் வெரி குட். கொனிச்சுவா ஃபைன். என்னடா தம்பி ஏதோ சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நான் உங்களை வெல்கம் பண்ண ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு. நான் ஜாப்பனீஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் உங்களை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு வெல்கம் பண்ணேன். ஒரு வாரமும் நம்ம இப்படி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லேருந்து கற்றுக்கலாம். கொனிச்சுவா ஃபைன். கோனிச்சுவா, கோனிச்சுவானா ஹலோ, ஃபைன்னா ஃப்ரெண்ட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் க்ரீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வசனம் படிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். இப்போ எல்லாரும் நான் சொல்கிறீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். பாய் ஃபைன். பாய். நம்ம அடுத்த வீக் பார்க்கலாம். பாய். இன்னைக்கு அடுத்தால நம்ம சூப்பரான ஒரு பைபிள் கதை கேட்க போகிறோம். கதை யார் வர போகிறாங்க?
ஆமாம், நீங்கள் ஆசையாக காத்திருக்கீங்கள, உங்களுக்கு பிடிச்சமான மலரக்கா வரப்போகிறாங்க. மலரக்கா கூப்பிடலாமா? மலரக்கா வாங்க, வந்து எங்கள் குட்டி பிள்ளைகளுக்கு அழகான கதையை சொல்லுங்க. மலரக்கா உங்களுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. கதை கேட்போமா? குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அக்கா பைபிள் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். எல்லாரும் கவனமா கேட்பீங்களா? டிவி முன்னால சமத்து பிள்ளைல என்ன செஞ்சிருக்கணும்? உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி உட்காந்து பைபிள் ஸ்டோரியை கேளுங்க. சரியா? பவுலும் சீலாவும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன திரும்ப செஞ்சிட்டு இருந்தாங்க? ஏசப்பாவுடைய அன்பை என்ன செஞ்சாங்க? சுவிசேஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஊரா போய் ஒரு இடத்துல ஏசப்பாவுடைய அன்பை சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தவங்களுக்கு பயங்கர கோவாயிருச்சு. எப்படி இவன் ஏசப்பாவுடைய அன்பை இவன் சொல்லலான்ட்டு ஒரு நாள் பிளான் பண்ணி அவனை எப்படியா சிறைச்சாலையில அடைச்சு போட்டுறணும்ட்டு பவுலையும் சீலாவை என்ன திரும்ப செஞ்சாங்க? சிறைச்சாலையில் அடைச்சி போட்டுட்டாங்க. அடைச்சி போட்டோன்னே எல்லாரும் என்ன நினைப்பீங்க? அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, சிறைச்சாலையில் இருக்குமே, கஷ்டமாக இருக்குமேன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை? சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் ஏசப்பாவுடைய அன்பை அவங்க என்ன செஞ்சாங்க? துதிச்சு பாடி கொண்டாடி கொண்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. நம்மளும் சம்டைம்ஸில் என்ன செய்வோம்? நிறைய கவலை இருக்கும், நிறைய சோர்வுகள்லாம் வரும். அப்போல்லாம் நம்ம என்ன செய்வோம்? முடங்கி கிடப்போம். ஆனால் பவுலும் சீலாவும் ஜெயிலில் கூட என்ன செஞ்சாங்க? ஏசப்பாவுடைய அன்பை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க? ஏசப்பாவுடைய அன்பை பாடி கொண்டாடிட்டு இருந்தாங்க. நம்ம யாருமே எந்த சூழ்நிலையை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இதே மாதிரி தான் குட்டீஸ், நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஏசப்பாவை துதிக்க மறந்த நாட்கள் நிறையா இருக்கும். நன்மை வரும்போது மட்டும்தான் ஏசப்பா என்ன நம்ம செய்வோம்? துதிப்போம். ஆனால் நம்ம துதிக்க தான் நம்முடைய கட்டுகள்லாம் என்ன செய்யும்? அகப்படும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்களுடைய கட்டுகளை ஏசப்பா எப்படி அவுத்தாங்க தெரியுமா? அவங்க பாடி துதிக்கும் பொழுது ஏசப்பா அவங்களுடைய கட்டுகளெல்லாம் அவுத்தாங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. எப்பொழுதே ஏசப்பா நம்ம துதிக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்க கட்டுகள், நம்மளுடைய சாப கட்டுகள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும்? ஏசப்பாவால் அழிக்க முடியும். குட்டீஸ், எல்லா நேரத்திலையும் நீங்கள் சோர்வு மட்டும் அடையாமல் ஏசப்பாவை எப்பொழுதும் துதிச்சு கொண்டு ஜெபிச்சுட்டே தானே குட்டீஸ் இருப்பீங்க. பாய். மலரக்கா கதை சூப்பராக சொன்னாங்களா? பார்த்தீங்களா? பவுலும் சீலாவும் ஜெயிலில் அடைச்சி போட்டிருந்தாங்களா? ஜெயிலில் இப்போ நினைக்கிற மாதிரி கிடையாது. கால் அப்படியே 2 காலை அப்படி நீட்டி அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க, கை கட்டி வச்சுருப்பாங்க. நீ மூவ் பண்ண முடியாது. இப்போல்லாம் ஜெயிலில் அப்படியே மூவ்லாம் பண்ணுவாங்க. அப்படி நல்லா டைட்டாக இருக்கும் பொழுது அப்படியே உட்காந்துட்டு பலி இருந்தது. ஆனாலும் அவங்க பாட்டு பாடினாங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு நன்றி, அப்படி பாட்டு பிடிச்சாங்க. கஷ்டமான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில் இயேசுக்கு நன்றி சொல்கிறியா? ஜாலியாக இருக்குமா மட்டும் நன்றி சொல்லலை, எல்லா நேரங்களையும் ஆண்டுக்கு நன்றி செலுத்தணும், இடைவிடாமல் நன்றி செலுத்தணும். ஏசப்பா நமக்கு எவ்வளோ காரியம் செய்யிருக்கா பற்றி, நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல அம்மா அப்பா, நல்ல குடும்பம், நல்ல ஸ்கூலு, எல்லாம் நல்லா கொடுத்துருக்காரல்ல. ஏதாவது சின்ன தப்பு கொடுக்கும்போது, சின்ன கஷ்டம் வரும்பொழுது உடனே அப்செட் ஆயிடறல. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் துதிக்கணும், பவுலையும் சீலாவையும் போல. ஓகேயா? இப்போ அடுத்தால இன்னும் ஒரு சூப்பரான கதைத்தில் யார் வரப்போகிறாங்க? நம்ம ஜபாக்கா வரப்போகிறாங்க. ஜபாக்கா என்ன கதை கொண்டு வராங்கன்னு கேட்டுருவோமா? ஜபாக்கா வாங்க, இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க எங்கள் பிள்ளைகளுக்கு? ஜபாக்கா உங்களுக்கு கதைத்தில் வந்துருக்குறாங்க, கதையை கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அக்கா ரொம்ப நல்லா இருக்கேன். 2 மாதம் லீவு எல்லாத்துக்கும் முடிஞ்சிடுச்சா? மே மாதம் முடிய போகுது, அப்படி தானே குட்டீஸ்? இப்போ அடுத்த மாதத்துலேருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். எல்லோரும் படிக்கணும், காலைல சீக்கிரம் எந்திக்கணும், குடுன்னு ஓடணும் ஸ்கூலுக்கு, அப்படி தானே குட்டீஸ்? சரி, ஓகே, இன்னைக்குள்ள கதை கேட்கலாமா? யாரெல்லாம் கதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க? கதை சீக்கிரம் சொல்லுங்கன்னு ஆர்வமாக இருக்கீங்களா? சரி, கதை கேட்கலான்னா எல்லோரும் நேராக உட்காந்துக்கோங்க, கதை கேட்கலாம். இன்னைக்கு என்ன கதைன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தாங்க. ராஜானா யார்? அந்த ஊருக்கே தலைவர், அப்படி தானே? ராஜாவுக்கு யாரெல்லாம் இருப்பா கூட? மந்திரி, சேனாதிபதி, நிறைய ஆட்கள் எல்லோரும் இருப்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி அந்த ராஜாவுக்கு மந்திரி எல்லோரும் இருந்தாங்க. ராஜா என்ன பண்ணுவாங்க? வேட்டையாட போவாங்க, அப்படி தானே? காட்டுக்கெலாம் போவாங்கல்ல வேட்டையாடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு நாள் அந்த ராஜா வந்து மந்திரி,
நம்மளோட ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க. அங்கே போனால் ஒரு மான் ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தோன்னே ராஜா அந்த மானை எப்படியாவது அடிச்சு நீங்கள் தூக்கிட்டு போயிடணும் அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் பாடியே ஓடுதாங்க. அப்போது அவங்க கூட இருந்த ஒரு ஆள் வந்து இப்படியே அம்பை எய்தார் மான் பக்கத்தில். டக்குன்னு லேசாக ராஜா வந்து தடுக்கி விழுந்துட்டார். அம்மா அப்படின்னு தடுக்கி கீழே விழுந்துட்டார். அது விழுந்த உடனே மான் மேலே பட வேண்டிய அம்பு ராஜாவோட காலில் பட்டுடுச்சு. அவர் ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு கத்துறாரு. பார்த்தா அந்த காலில் அம்பு பட்டு அவரோட கட்டை விரல் வந்து துண்டாக விழுந்துருச்சு. ராஜாவுக்கு ரொம்ப வலிக்கு அவர் அழுகுறாரு, உட்காந்து கத்துறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்க மந்திரி என்ன தெரியுமா சொன்னார்? ராஜாவுக்கு கட்டை விரல் விழுந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு வந்தது பாருங்க கோபம். உங்களுக்கு கோபம் வருமா? உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்கள் கீழே விழுந்து உங்கள் முட்டில் எதுவும் அடிபட்டுடுச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். அதே மாதிரி இந்த ராஜா வழியில் கத்திட்டு இருக்காரு. மந்திரி என்னென்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு வந்தது பாருங்க கோபம். உடனே எந்திரிச்சு, ஏய் மந்திரி அறிவில்லை உனக்கு? நான் இங்கே வழியில் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னை பார்த்தா என்ன வந்து சிரிப்பை காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதா? உடனே இல்லை ராஜா, நம்ம பார்த்து தானே வந்தோம், நம்ம பார்த்து தான் மானை பார்க்க ஓடணும். ஆனால் கீழே வந்து நமக்கு அடிபட்டுடுச்சு. கர்த்தர் தான் அதை அனுமதிச்சிருப்பார். நமக்கு எது நடந்தாலுமே கர்த்தருக்கு தெரிஞ்சு தான் நடக்கும். கர்த்தர் தான் நம்ம விழ வச்சுருப்பாரு. அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் ராஜா, நன்மைக்காக தான் இருக்கும். நீங்கள் வருத்தப்படாதீங்க, சரியாயிருன்னொன்னே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எல்லாத்தையும் இந்த மந்திரியை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் மந்திரியை பிடிச்சி ஜெயிலில் போய் போட்டுருவாங்க. போட்டுட்டு அங்கே உள்ள சேனாதிபதி கேட்பார், ஏன் மந்திரியாரே இப்படி சொன்னீரு நீங்கள்? ராஜா எவ்வளோ கோவப்படுறாரு பார்த்தீங்களா? அப்படி இல்லை, நம்ம வந்து ஏசப்பாவுக்கு நன்மை செஞ்சால் தான் நன்றி சொல்கிறோம். இப்போ நம்ம நல்லா படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்கினா ஏசப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி நம்ம அப்பா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஏசப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு என்ன நடந்தாலுமே ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஏசப்பா எந்த காரணமும் இல்லாமல் நமக்கு அதை வர வச்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த மந்திரியும், இப்போ நான் ஜெயிலில் வந்துட்டேன், கஷ்டப்படுறேன், ஆனால் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லுவேன், நன்றி தான் சொல்லுவேன், நான் கவலைப்பட மாட்டேன்னொன்னே அந்த சேனாதிபதி சரி வேணுமா புலம்புறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் ராஜா வேட்டைக்கு போகிறாரு. எத்தனை மாதம் கழிச்சு? 6 மாதம். 6 மாதம் கழித்து வேட்டைக்கு போகும்போது ஒரு பெரிய சிங்கம் கண்ணில் பட்டுச்சு. உடனே ராஜா அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு ஓடுன்னு ஓடுதாரு. கடைசி பார்த்தா சிங்கத்தை காணும். அங்கே போய் பார்த்தா அந்த ராஜா ஒரு ஆதிவாசி மக்கள்கிட்ட போய் மாட்டிக்கிடுதாரு. ஆதிவாசி மக்கள்னால் நம்மளை மாதிரி பேசுவாங்களா? நம்மளை மாதிரி இருப்பாங்களா? நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? அவங்க மனுஷங்களே வெட்டி சாப்பிடுவாங்க, ஊன்னு கத்துவாங்க. இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணனே தெரில, ரொம்ப பயம். பின்னாடி பார்த்தா கூட வந்த யாரையும் காணும். அவங்க எல்லோரும் வேறு மாதிரி திசையில் போய் ராஜா எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ராஜா அந்த போய் மாட்டிக்கிட்டாரு. எப்படியா தப்பிக்கலான்னு பார்த்தா அவங்க எல்லோரும் இந்த ராஜா பிடிச்சி இழுத்துட்டு வந்து, அவங்களுக்கு தெரியாதுல்ல ராஜான்ட்டு, ஏதோ ஒரு மனுஷன் ஓடி வந்திருக்கான், நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு கிடச்சிருக்கான் அப்படின்ட்டு அந்த ராஜா போட்டிருக்க. ராஜானா என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? நல்ல பெரிய பெரிய நகை, பெரிய பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் கலட்டிட்டு ஒரு துண்டு மட்டும் கெட்டி விட்டுட்டு ராஜாவை ஒரு மேடையில் படுக்க வச்சுருந்தாங்க. கீழே வந்து எல்லா மக்களும் நிற்காங்க. அதுக்கு பக்கத்தில் உங்கள் குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வத்தை பார்த்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பலியிட போகிறோம், எங்களை வந்து நல்லா ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹூ அப்படின்னு கத்திட்டு அந்த ராஜாவை பலியிடுறதுக்கு கத்தி வச்சு இப்படி வெட்ட போகிறான் ஒருத்தன். அப்போ தான் அந்த ஆதிவாசியில் ஒரு பெரிய ஆள் சொல்லுதாரு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுதாரு. உடனே எல்லோரும் என்ன எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? நான் வெட்டி நம்ம சாப்பிட்றலாம், நம்ம சாமிக்கு பலி கொடுத்துடலாம் அப்படின்னோடனே இல்லை அந்த அந்த மனுஷனோட காலை பாருங்கள், ஒரு கட்டை விரல் காணும். அப்போ வந்து ஒரு குறையுள்ள மனுஷன், இவனை வெட்டக்கூடாது. இவனை வெட்டினா நமக்கு வந்து தெய்வ குத்தம் ஆயிரும். நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷனை தான் வெட்டணும், ஒரு குறையுமே இல்லாத மனுஷன் தான் வெட்டணும். இவனுக்கு குறை இருக்குது, காலில் விரல் இல்லை, அப்போ இவனை வெட்டக்கூடாதுல்ல, இவனை தூக்கி அனுப்பிவிடுங்க, மிரட்டி விடுங்க அவனை ஊருக்குள்ள அப்படின்னானே. அந்த ராஜாவுக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு. அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு உடனே அந்த ராஜாவை தூக்கி போ அப்படின்ட்டு பற்றி விட்ருதாங்க. அந்த ராஜா குடுன்னு தப்பிச்சோண்டா அப்படின்ட்டு ஓடிட்டாரு ஊருக்குள்ளே. ராஜா எப்படியோ கஷ்டப்பட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் அவங்க அரண்மனையில் உள்ள ஆக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இப்படி தான் நடந்துச்சு, நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், என் கட்டை விரல் போனதால தான் என்னை காப்பாற்றினாங்க, நான் தப்பிச்சு வந்துட்டேன், இல்லைன்னா நான் மாட்டியிருப்பேன், நான் செத்துருப்பேன், என் கட்டை விரல் வந்து
உடஞ்சதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்காங்க. அன்றைக்கி என்னன்னா அந்த மந்திரியை கட்டவர்கள் உடஞ்சி போச்சுன்ட்டு அப்படி சிறையில் அடைச்சாங்க. இன்றைக்கி என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு எல்லோரும் பார்த்தோன்னே நேராக அந்த ராஜா சிறைச்சாலைக்கு போய் மந்திரியை பார்த்து, மந்திரியார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், கர்த்தர் நமக்கு என்னது அனுமதித்தாலும் நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். ஒருவேளை அந்த கட்டவர்கள் மட்டும் இப்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ இந்த ஆதிவாசி மக்கள்கிட்ட மாட்டி செத்தே போயிருப்பேன். ஆனால் அந்த கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் நான் என்ன நல்லது நடந்தாலும் என்னது கெட்டது நடந்தாலும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே மந்திரியார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்மளும் அதே மாதிரி தான் குட்டீஸ். நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் யாராவது நம்ம அடித்தாலோ இல்லை நம்ம எங்கேயா கீழே விழுந்தாங்களோ நம்ம எதுவும் நமக்கு கேட்டது நடக்கலைனாலுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? கர்த்தர் நமக்கு எது அனுமதித்தாலும் நம்ம நன்மைக்காக தான் அனுமதிப்பார். ஓகேவா குட்டீஸ்? பாய். ஜெபாக்கா கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு? அது பாரு, கை விரல் கட் பண்ண உடனே அந்த மந்திரி வருத்தப்பட்டாரா? கஷ்டம் வரும்பொழுது நீ வருத்தப்படுறியா? உன் வாழ்க்கையில் சில சமயங்கள் ஏதாவது சின்ன பிரச்சனையை ஆண்டு அனுமதித்தாலும், ஆண்டவரே நீங்கள் தான் இதை அனுமதிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தேங்க்யூ ஜீசஸ் அப்படி சொல்கிறியா? சொல்லலாம், இனிமேல் சொல்ல பழகிக்க. ஓகேயா? ஜெபாக்கா கதை மூலமாக ஆண்டவங்களோட பேசினார்ல. அக்காவுக்கு நன்றி சொன்னீங்களா? அக்காக்கா ஜெபம் பண்ணீங்களா? ஓகே. இப்போ அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆக்டிவிட்டி டைம், செயல்முறை விளக்கம். இன்னைக்கு செயல்முறை விளக்கம் கொடுக்க யார் வரப்போகிறாங்க? ஆல்ரின், ஜென்கின் அண்ட் பெர்லின். கூப்பிடலாமா? வாங்க ஆல்ரின், ஜென்கின் அண்ட் பெர்லின், ப்ளீஸ் கம். குட்டி பிள்ளைகளா, நீங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆக்டிவிட்டி சொல்லி காமிக்கிறீங்களா? வாங்க. இன்னைக்கு பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாமா? பெர்லின், நான் உனக்கு இன்னைக்கு சாப்பாட்டு ஜெபம் காமிக்க போறேன். சாப்பாட்டு ஜெபமா? பார்த்து கிடையாதா? இங்க வா. என்ன பண்றான்? சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜெபம் பண்ணலையா? என்ன பண்றான்? இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். இது பேர் தான் சாப்பாட்டு ஜெபம். நம்ம ஜெபம் பண்ணும்போது வாயில் என்னத்தையா போட்டு சவைச்சிக்கிட்டே ஜெபம் பண்ணா மனசு ஆண்டவர்கிட்ட போகுமா? போகாது. அப்போ சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. தெலுக்குட்டி, சாப்பிட்டு ஜெபம் பண்ணலாமா? அப்போ நீ பண்ணுற தப்பு தானே தம்பி? இப்படி சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணுற தப்பு தானே? பெர்லின், சாப்பிட்டு ஜெபம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பாய். இன்னைக்கு ஆக்டிவிட்டி ரொம்ப சிரிப்பாக இருக்குல்ல? அது என்ன சாப்பாட்டு ஜெபம்? நம்ம நிறைய நேரத்தில் இப்படி செய்கிறோம்ல, இதை சவைச்சிக்கிட்டே இருப்போம். நல்லா யோசிச்சுப்பாரு, நீ வாயில் போட்டு சவைச்சிட்டே ஏதாவது தின்னுட்டே இருந்தேன்னா உடனே ஜெபம் பண்ணதுக்கு மனசு வருமா? நல்லா சொல்லுப்பா. ஜெபம் பண்ணிட்டு வாயில் போட்டு சவைச்சிட்டு இருந்தேன்னா எப்படி ஜெபம் பண்ணதுக்கு உனக்கு வரும்? என்ன வரும்? வராதில்ல. ஜெபம் பண்ணும் பொழுது பயபக்தியாக இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஏசப்பாட்ட பேசுகிறோம்ல. ஏசப்பாட்ட விளையாட்டாக பேசக்கூடாது. ஓட்டக்கண் விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு 4 காலில் சவைச்சிக்கிட்டு அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஏசப்பாக்கெல்லாம் பிடிக்காது. நீ குட்டி பிள்ளையாக இருக்கும் பொழுதே நேரு முழங்கால கைகள் கூப்பி கண்ணை மூடி நின்று ஜெபிக்க பழகு. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். முழங்கால் நின்ன யாருமே வெட்கப்பட்டது கிடையாது, யாருமே குறைவுபட்ட கிடையாது. நீ முழங்கால் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். ஓகேயா? இப்போது இந்த நாளுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிடலாமா வேண்டாமா? என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க? கரெக்ட். இன்னைக்கு நம்ம கேள்வி பதில் நேரம் இருக்குல்ல, ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? ரெடியாக இருக்கீங்களா? மொபைல் எடுத்தாச்சா? மொபைல் எடுத்து டைப் அடிக்க போகிறீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு அடிக்க போகிறீங்களா? இன்றைக்கு கேள்வி என்ன தெரியுமா? பவுல் கூட சிறைச்சாலையில் இருந்த இன்னொருத்தர் யாரு? 2 பேர் ஆண்டவர் துதிச்சு பாடினாங்கல்ல, பவுலும் இன்னொருத்தரும், பவுலும் கூட ஒருத்தரும். இந்த கூட இருந்தவங்க பேர் என்ன? பவுலும் யாரும் இருந்தாங்க. மொபைல் எடுத்துட்டீங்களா? டைப் அடிச்சாச்சா? அடிச்சிட்டீங்களா? கரெக்ட் கரெக்ட். நீ கெட்டிக்கார பிள்ளைங்க, நீங்களா கண்டுபிடிச்சிருவீங்க. அடிச்சுட்டு அந்த கீழே நம்பர் வருது பாருங்க, வருதா? தெரியுதா? கரெக்ட்.
அந்த நம்பருக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே வீட்டில் அம்மா, அக்கா, அப்பா, தங்கச்சி 4-5 பேர் இருப்பீங்க. 3 பேர் இருக்கீங்க அக்கா தங்கச்சினா பரவாயில்ல, அப்பா அம்மாவில் எடுத்து நீ உன் பேரை போட்டு அந்த ஆன்சரை போடணும். ஆனால் ஆன்சர் நீ தான் கண்டுபிடிக்கணும். அக்கா மட்டும் கண்டுபிடிச்ச 3 பேர் பேரையும் போட்டு பொய்யா போடக்கூடாது, கரெக்டாக போட்டணும். ஓகேயா? இது வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக அனுப்பிட்டு இருக்கீங்கல்ல, வெரி குட், சூப்பர் பிள்ளைகள். ஆண்டவங்க ரொம்ப ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் இறுதிக்கு வந்துட்டோம், ஜாலியாக போச்சு. நிறைய விபிஎஸ் போனோம், சர்ச்சுக்கு ஜாலியாக போயிருந்தோம், சொந்தக்காரங்க வந்தாங்க, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம், டூர் போனோம், எவ்வளோ ஹாப்பி. இந்த மாதம் நமக்கு ஹாப்பி மந்த், அப்படி தானே? அதே மாதிரி இந்த மாதம் நமக்கு ஜெபிக்கிற மாதமாக இருந்தது. ஜெபம், சந்தோஷம் 2 இணைஞ்ச ஒரு மாதம், அப்படி தானே? சீக்கிரமாக ஸ்கூல் திறக்க போதில்ல. ஸ்கூல் திறந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ? அப்படி இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகணும். இப்போவே நீங்கள் ஆயத்தமாகணும். ஏசப்பா, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், புது கிளாஸுக்கு போகிறேன், எனக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுங்க, நான் இன்னும் வளரேன்னு சொல்லி இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போய் ஆண்டவர் நாமத்தை ஸ்கூல்லையும் நீ மேம்படுத்தணும். ஓகேயா? இந்த நாளுடைய கடைசி முடிவுக்கு வந்துட்டோம். முடிக்கே மனசு இல்லை, உங்களை பிரிய எனக்கு மனசு இல்லை. ஆனாலும் நமக்கு நேரம் பத்தல, முடிச்சு தான் ஆகணும். வழக்கமாக என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சல, ஜெபம் பண்ணி முடிக்கணும், அப்படி தானே? ஜெபம் பண்ணலாமா? இல்லை கை கூப்பி கண்ணை போடுறீங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இரக்கமுள்ள ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலேயும் உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முறுமுறுக்காம உம்மை துதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட். அழகான அட்டகாசமான இன்னொரு புது எபிசோடில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம், பாய் பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.